குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு காய்ச்சல் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முடியல. ஆனாலும் வீடியோ கொடுக்கணுங்கிறதுக்காக நான் வந்துட்டேன். இன்னைக்கு நேற்று பௌர்ணமி பூஜை. இன்னைக்கு மாசி 1 பிரதமை திதி. பிரதமை 9/1 மக நட்சத்திரம், அமிர்த யோகம், சித்த யோகம், உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம். இன்னைக்கு 2 இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ராகு காலம் யமகண்டத்தில் சுப விஷயங்கள் வேண்டாம். இதில் எழுதியிருக்கு ராகு காலம் யமகண்டத்தில் சுப விஷயங்கள் வேண்டாம். இன்னொன்று கரிநாள் சுப நிகழ்ச்சியை தவிர்க்கவும். முகூர்த்த நாள் இன்றைக்கு, அதாவது 16 காலை சுபமுகூர்த்தம், 17 சுபமுகூர்த்தம், 23 சுபமுகூர்த்தம், 26 சுபமுகூர்த்த நாள். அமாவாசை கிரகஹோரை புதன் குரு சுக்கிரஹோரைகள் அனுகூலம், மற்றவை அனுகூலம் இல்லை. ஹோரையை பற்றி இவங்க சொல்லியிருக்கிறாங்க. குரோதி வருடம் மாசி மாதத்தினோட இதை கிரக நிலவரத்தை போட்டிருக்காங்க. மேஷத்தில் 1 இல்லை, ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன் புதன் சனி. இன்னைக்கு அதற்கு பிறகு மீனத்தில் ராகு சுக்கிரன். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் முக்கிய நாட்கள் 12 சென்னிமலை முருகன் தேர், வாரம் 26ஆம் தேதி மகா சிவராத்திரி, ராமேஸ்வரம் சிவன் தேர், 27 காளகஸ்தி, திருவைக்காவூர், ஸ்ரீசைலம், திருக்கோணம் சிவன் தேர். சரி, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். 11 வரைக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடிமர வழிபாடு பண்ணுவோம். நாம் 21 பூக்கள் எடுத்து ஒரு தடவை சுற்றி அந்த கொடிமரத்துக்கு வழிபாடு பண்ணுங்க. இன்னொரு தடவை சுற்றி 2வது 21 பூக்கள். அதை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் முடியாதவங்க ஒரே தடவை சுற்றி கூட அந்த கொடிமரத்தினோட இது பண்ணுங்க. அங்கே போய் இந்த கொடிமர வழிபாடு செய்கிறது அவ்வளவு சிறப்பு. வைகுண்ட ஏகாதசியை விட ஒரு மிகச்சிறந்த, அதற்கு இணையான ஒரு நாள் இதுதான். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். சரியாய பல்வினைகள் தீர்க்கும் திருமாலை நெறியானை வேக்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் மாணவரும் மரம்பியரும் கிடந்து படியாய் கிடந்து உன் புகழவாய் காண்பேனா. இன்னைக்கு மாசி 1ஆம் தேதி. மாசி 1 மாக பகுலம் இஷ்டி, அதாவது மாசி 1ஆம் நாள். இன்னைக்கு அவ்வளோ ஒரு இந்த கொடிமர வழிபாடு தான். நீங்கள் நேற்று எல்லாம் பௌர்ணமி பூஜை இது பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு 11 வரைக்கும் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை போய் நீங்கள் கட்டாயம் செய்யுங்க. சரி, இன்னைக்கு என்ன இதுன்னா, எனக்கு உடம்பு முடியலைங்க, காய்ச்சல். அதனால் என்னால் இது பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், அன்னம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். இது எனக்கு கிடச்சிருக்கு. எந்தெந்த ஊரில் இருக்குன்னா, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், காஞ்சிபுரம், தாம்பரம், கோயம்பேடு, ஆவடி, மின்ட் கிளைகளை கொண்ட ஒரே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்வி நிறுவனத்தை பற்றி போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லுங்கள். 10th பாஸ், +2 பாஸ், ஃபெயிலு. சிறப்பம்சங்கள் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், ஸ்பெஷல் ஸ்போக்கன் இங்கிலீஷு, கேம்பஸ் இன்டர்வியூ, செப்பரேட் ஹோட்டல், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். படிக்கும்போதே பார்ட் டைம் ஜாப் மூலம் சம்பாதிக்கலாம். ஸ்டார்ட் ஹோட்டல்ஸ், ரயில்வேஸ், ஏர்லைன்ஸ், சொகுசு கப்பல் மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலைவாய்ப்பு நடைபெறுகிறது. அட்மிஷன் நடைபெறுகிறது. அன்னம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். எவ்வளவுதான் நம்ம இதாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கெரியரை நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். அதனால் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நல்லா படிங்க. படிச்சுட்டு நீங்கள் நல்லதொரு வேலைக்கு போங்க. விஷ்ணுபதி புண்ணிய காலம் இன்றைக்கு. மகாவிஷ்ணு ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத். ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத். இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு 27 தடவையாவது சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அவ்வளோ ஒரு இது நேற்று அந்த இதுக்கு போயிருந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நல்லா இருந்தது அந்த ஒரு இது. பெருமாளை நாம் தரிசிப்பதினால் நமது கேட்டவுடன் கிடைக்கும். வீட்டில் அமைதி, செல்வ வளம். அதே மாதிரி நாம் எல்லா வேத மந்திரங்களும் டிவியிலே ஒலிக்க செய்கிறாங்க. அதை நீங்கள் வீட்டில் போட்டு ஒலிக்க செய்தீங்கன்னா நேர்மறை எண்ணங்கள், நம்ம வீட்டில் ஒரு கெட்ட சக்தி, தீய சக்தி அதெல்லாம் இருக்கும். நீங்கள் சாம்பிராணி போடுங்க, படிங்க, எல்லாரும் படித்து வேலைக்கு போங்க. படிப்பு மாதிரி இன்றைக்கெல்லாம் பிஸ்னஸ்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. எங்கேயோ ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு செட் ஆகுது. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. இன்றைக்கி பெருமாளுக்குரிய இந்த நேரத்தை தவற விடாதீங்க. 11:30 வரைக்கும், நைட் 1:30லேருந்து 11:30 வரைக்கும். அதனால் நாம் எப்பொழுதுமே உடம்பு முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு முக்கியமான இது என்னென்னா, நம்ம த்ரோட் பெயின்னு சொல்லுவோம். த்ரோட் இன்ஃபெக்ஷன், இதெல்லாம் தொண்டை வலி, இதுக்கெல்லாம் ஒரு சுடுதண்ணி, வெதன்னு இருக்கிற ஒரு சுடுதண்ணியில் உப்புக்கல் போட்டு தொண்டையை வாய் கொப்பளிங்க. 1. 2வது இந்த துளசி, வேம்பு, இந்த இதெல்லாம் போட்டு அது என்ன, நமக்கு அந்த இலை கூட கிடைக்கும். அது நீலகிரி தைல இலை இருக்கும். அந்த இலையெல்லாம் போட்டு வேது பிடிங்க. சுடுதண்ணியில் போட்டு போர்வையை போட்டு மூடி வேது பிடிச்சிங்கனாலும் அந்த தொண்டை வலி, த்ரோட் பெயின், சளி, இருமல், காய்ச்சல் இதெல்லாம் இருந்தாலும் போயிடும். அதை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க. அதேமாதிரி கொஞ்சம் வெதுப்பான நீரில் ஒரு டாக்டரே சொல்லியிருந்தார், வெதுப்பான பாலில் கொஞ்சம் மஞ்சள் போட்டு குடிச்சு நைட்டில் கொஞ்சம் ஹாட்டாக கொஞ்சம் தண்ணியாக கலந்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கும், கொஞ்சம் தண்ணியாக கலந்து அதில் மஞ்சத்தூள் போட்டு குடித்தோன்னா ஹார்ட்டு, அந்த த்ரோட் பெயின், த்ரோட் இன்ஃபெக்ஷனு, சளி, இருமல், காய்ச்சல் எல்லாமே போயிடும். அதே மாதிரி மூக்கடைப்புக்கெலாம் ஒரு மாத்திரை கேட்டால் மெடிக்கல் ஸ்டோரில் தராங்க, அதையும் நீங்கள் வாங்கி குடிங்க. இது மாதிரி ஒரு சிறந்த ஒரு இது எதுவுமே இல்லைங்க. சுடுதண்ணியில் கொஞ்சம் லைட்டாக உப்புக்கல் போட்டு வாய்க்கு பிடிச்சாலும் அந்த த்ரோட் பெயின், த்ரோட் இது எல்லாமே குறைஞ்சிடுங்க. எல்லாத்துக்கும் அதுதான் வருது. அதனால் இது பண்ணுங்கள். ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடாதீங்க. வீட்லேயே இந்த ரோஸ் மில்க்கு, பாதாம் இதெல்லாம் வீட்லேயே செய்யலாம். அந்த மிக்ஸு கடையில் விற்கிதுங்க. அதை வாங்கி பாலில் கலந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து குடிங்க. கடையில் இருக்கிறதெல்லாம் ஏன்னா போட்டு எத்தனை நாள் ஆகுதோ என்ன ஆகுதோ நமக்கு தெரியாது. அதனால் மேக்ஸிமம் வீட்டில் இருக்கிறத சாப்பிடுங்க. ஹாட் வாட்டரும் மேக்ஸிமம் குடிங்க. சும்மா வெதன்னு இருக்கிற நீர், அதில் வீட்லேயே கூட ஒரு ஜீரகம் போட்டு காய்ச்சி வச்சுட்டா, ஜீரகம் போட்டு ஒரு இது பண்ணிட்டாலும் ரொம்ப 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 நல்லதுங்க. இதை நீங்கள் செய்யுங்க, கட்டாயம் செய்யுங்க. நல்லது நடக்கணும், நமக்கு நல்லது தான் நடக்கணும், நல்லது தான் நடக்கணும். உடம்பு ஆரோக்கியம் வேணும். நமக்கு வேணுங்கிறப்ப கொஞ்சம் நம்மளோட செலவை சமாளிக்கிற அளவுக்கு காசு பணம் இருந்தால் போதும். வேறு என்ன நம்ம கேட்க போகிறோம் தெய்வத்துக்கிட்ட. காய்ச்சல் ஃப்ரெண்ட்ஸ் முடியல, அதுதான். நம்மளோட கஷ்டத்தை தீர்க்கின்ற அந்த ஒரு இதை நம்ம செய்வோம். இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷ்ணு, ஓம் நமோ நாராயணாய நமோ நமக, விஷ்ணு இதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் பண்ணுங்கள். வீட்டில் இருந்தே நீங்கள் செய்யுங்க. நின்ன இடத்துல அவரோட நாமத்தை சொல்லுங்கள். வேறு என்ன நான் சொல்ல போகிறேன். அதனால் இதை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப காய்ச்சல் முடியல, ஆனாலும் உங்களை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில் தான் நான் வந்துட்டேன்.
ஃப்ரெண்ட்ஸ். நல்லா படிங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை படிங்க. வேலை வாய்ப்புக்கெல்லாம் போயிட்டு வாங்க. அதுதான் நம்ம ஒரு வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம். செய்யும் தொழிலே தெய்வம். நமக்கு வேறு என்ன வேணும்? ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன். அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நான் தினம் ஒரு பெருமாள் படம் கிடச்சிதுன்னா உடனே நான் போடுறேன். அதை இது பண்ணுங்கள், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கஷ்டப்படுறவங்க அத்தனை பேருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் வேணாம். என்ன பண்ண போகிறோம்? சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். ஓகே, நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும்.